தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 5வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இந்த 5வது நாள் கவுன்சிலிங் முடிவில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்னென்ன வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, ஒவ்வொரு கேட்டகரி வாரியாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த 5வது நாள் கவுன்சிலிங் முடிவில் இன்னும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எத்தனை வேகன்சி இருக்குது, எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காம போய் பார்த்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஆப்ஷன்டீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். ஓகேங்களா. ஏற்கனவே 56 விழுந்துருந்துச்சு, இன்றைக்கி ஆப்ஷன்டீஸ் அதுக்கும் அதிகமாக தான் விழுந்திருக்கு. அதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை மட்டும் தாராளமாக தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இதில் எல்லா கேட்டகரியும் சேர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா ஸ்பெஷல் கேட்டகரி நான் இதில் எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னா இப்போ வரையும் அவங்க இன்னும் கலந்துக்கிறல. ஓகேங்களா. அவங்க உள்ளே கலந்துக்கிட்டாங்கன்னா நான் ஃபுல்லாக போட ஆரம்பிச்சிடுறேன். ஓகேங்களா. ஏன்டா வீடியோவில் கேட்குறீங்க, ஏன் அதை விட்டுறீங்கன்ட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஃபஸ்ட் நான் போட்டிருப்பேன். அதில் உள்ள வேகன்சி தான் இன்னும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்குது, இன்னும் எதுவுமே குறையலை. ஓகேங்களா. அதனால தான் போடலை, வேறு ஒன்றும் இல்லை. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதில் முக்கியமான டிபார்ட்மெண்ட் மட்டும் சொல்லிடுறேன். மற்றது நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போகிறேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 3 நடக்கு, உமனில் 1 நடக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டியில் இல்லை. எம்பிசி பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 2, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 கிடக்கு. பிசியிலையும் கிடக்கு, ஜென்ரல் டைம்லேயும் கிடக்கு. எஸ்சிஎல் இல்லை, பிசிஎம்மில் கிடக்கு. ஓகேங்களா. நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் அது பார்த்தீங்கன்னா எஸ்சிஏல மட்டும்தான் இருக்குது. அடுத்து ஜூனியர் ஆர்கியாலஜி பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியில் கிடக்கு, எம்பிசி கேட்டகரியில் கிடக்கு. பிசி ஜென்ரல்லையும் இருக்குது, ஜென்ரல் டேர்ம்லேயும் கிடக்கு. எஸ்சிஏல இருக்குது, பிசிஎம்மில் இல்லை. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேக்வேர்டு கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 7 இருக்குது, எஸ்டி ஜென்ரலில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அதுக்கடுத்து எஸ்சிஏல 1 கிடக்கு. அதுக்கடுத்து பிசிஎம் உமனில் 1 கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் இது பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரிலையும் கிடக்கு. எஸ்சியில் கிடக்கு, எஸ்டியில் கிடக்கு, எம்பிசியில் இருக்குது, பிசியில் இருக்குது, ஜென்ரல் டேர்மில் இருக்குது, எஸ்சிஏலையும் இருக்குது, பிசிஎம்மில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து கமர்ஷியல் பார்த்தீங்கன்னா எந்த இதுலேயும் இல்லை. பிசிஎம்மில் ஜென்ரல் 1 இருக்குது. அதே மாதிரி எஸ்சியில் பார்த்தீங்கன்னா கிடக்கு, சென்னை டிவிஷனில் கிடக்கு. நாளைக்கு போகிறவங்க தாராளமாக எடுக்கலாங்க. நான் ஃபஸ்ட் நாள்லேருந்து சொல்கிறது இதே, தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேலூர் டிவிஷனில் எஸ்சியில் மட்டும்தான் கிடக்கு. ஓகேங்களா. வேலூர் டிவிஷனில். அதுக்கடுத்து பாருங்கள், அடுத்து கடலூர் டிவிஷன் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா சேலம் டிவிஷனில் எஸ்சிலையும் கிடக்கு, பிசிஎம்லேயும் கிடக்கு. அடுத்து திருப்பூர் டிவிஷன், திருப்பூரில் பார்த்தீங்கன்னா எஸ்சியில் கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டியில் கிடக்கு. அடுத்து கோயம்புத்தூர் டிவிஷன் எஸ்சியில் மட்டும் கிடக்கு. தாராளமாக எடுக்கலாங்க. நாளைக்கு போகிறவங்க கோயம்புத்தூர் எடுக்கலாம், சென்னை இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து கமிஷனரேட் கமர்ஷியல் டேக்ஸ் அதில் இல்லை. அடுத்து காலேஜ் எஜுகேஷன் எல்லா இதுலேயும் கிடக்கு. காலேஜ் எஜுகேஷன் எல்லா கேஸ்ட்லேயும் கிடக்கு. அது கோஆப்ரேட்டிவ் ஆடிட் எஸ்சியில் மட்டும் கிடக்கு, எஸ்சியில் கிடக்கு, எஸ்சியில் இருக்குது, பிசிஎம்லேயும் இருக்குது. அடுத்து கோஆப்ரேட்டிவ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் விங்கில் பார்த்திங்கன்னா எஸ்சியில் கிடக்கு. அடுத்து எஸ்சிஏல கிடக்கு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எம்பிசிலாம் முடிச்சிட்டாங்க, எம்பிசி பிசிலாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் இதில் ட்ரைனிங் விங்கில் பார்த்திங்கன்னா அது எல்லா கேட்டகரிலையும் கிடக்கு. ட்ரைனிங் விங்கு பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரிலையும் கிடக்கு. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரபிள் டிபார்ட்மெண்ட் அது கிடக்கு, பார்த்துக்குங்க. அடுத்து ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ அதுவும் கிடக்கு. அடுத்து ஃபாரன்சிக் சயின்ஸ். அடுத்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு கோர்ட்டு கிடக்கு. அடுத்து கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டும் கிடக்கு. அடுத்து ஹைவே டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா காமனாக எல்லா கேஸ்ட்லேயும் கிடக்கு. ஹைவே இன்னும் யாருமே எடுக்க ஆரம்பிக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட். அடுத்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுவும் கிடக்கு, பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மியூசியம் இதில். அதுக்கடுத்து மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் எல்லா இதுலேயும் கிடக்குங்க. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரிலையும் இருக்குது. அடுத்து என்சிசியும் கிடக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா
ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அந்த இதுவும் கிடக்கு. அடுத்து பப்ளிக் ஹெல்த்து அது எல்லா இதுலேயும் கிடக்கு. அடுத்து பப்ளிக் ஒர்க்ஸு வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுவும் கிடக்கு. அதுக்கடுத்து ஜூனியர் சுகர் டிபார்ட்மெண்ட் அது இதில் மட்டும் ஜென்ரலில் மட்டும் கிடக்கு. அடுத்து வந்து கோர்ட்டு நீலகிரி கிடக்கு. சர்வே செட்டில்மெண்ட் எஸ்சியில் மட்டும் கிடக்கு. கன்சியூமர் டிஸ்பியூட் ரெஸ்பான்சிபிலிட்டி அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரிலையும் கிடக்கு. டெக்னிக்கல் எஜுகேஷன் கிடக்கு. அடுத்து ட்ரெஸரி அக்கௌண்ட்ஸ் எஸ்சியில் கிடக்குங்க. ட்ரெஸரி அக்கௌண்ட் தாராளமாக எடுக்கலாங்க. ட்ரெஸரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் எடுக்கலாம். எஸ்டி கிடக்கு. அடுத்து எஸ்சியில் கிடக்கு. பிசிஎம்மில் கிடக்கு. ஓகேங்களா. ஜூனியர் ரெசிடென்ட் அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் லேண்ட் டேக்ஸ் எஸ்டியில் மட்டும் கிடக்கு. அடுத்து விஜிலன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கிடக்கு விஜிலன்ஸ். அடுத்து ஜூனியர் ரெசிடென்ட் வெல்ஃபேர் நான் ரெசிடென்ட் தமிழ்நாடு ரீஅப்ளேஷன் அது பார்த்திங்கன்னா எஸ்சியில் கிடக்கு. எம்பிசியில் கிடக்கு. அடுத்து சோசியல் வெல்ஃபேர் எஸ்சியில் கிடக்குங்க. எஸ்டியில் கிடக்கு. எஸ்சிஏவில் இருக்குது. பிசிஎம்மில் இருக்குது. பிசி எம்பிசி முடிஞ்சிருச்சு. ஜென்ரல் தான் முடிஞ்சிருச்சு. ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் எல்லாத்துலேயும் கிடக்கு. அடுத்து லேபர் பார்த்திங்கன்னா எஸ்சியில் கிடக்கு. நல்ல டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். அடுத்து வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஜேஏ திருச்சிராப்பள்ளி முடிஞ்சிச்சு. லீகல் ஸ்டடீஸ் கிடக்கு. அடுத்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் கிடக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஜேஏவில் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ எஸ்சியில் மட்டும் கிடக்கு. உமன் லோன் கிடக்கு. அடுத்து தென்காசி எஸ்டி கேண்டிடேட்டில் கிடக்கு. மேக்ஸிமம் ஜேஏ ரெவன்யூ வந்து முடிஞ்சிடுச்சு. திருப்பத்தூர் பார்த்திங்கன்னா எஸ்சியில் கிடக்கு. விருதுநகர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கேண்டிடேட் கிடக்கு. ராணிப்பட்டு எஸ்சியில் கிடக்கு. திருவண்ணாமலை எஸ்டி. மயிலாடுதுறை எஸ்டி. அடுத்து தூத்துக்குடி எஸ்டி கேண்டிடேட் கிடக்கு. திருநெல்வேலி கிடக்கு. அடுத்து வேலூர் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிசிஎம்மில் கிடக்கு. தருமபுரி கள்ளக்குறிச்சி. அடுத்து கடலூர் கிருஷ்ணகிரி ஈரோடு கொஞ்சம் பார்த்துக்குங்க. திருவாரூர் நாகப்பட்டினம் சேலம் நீலகிரி திருப்பூர் திண்டுக்கல் சென்னை கோயம்புத்தூர் திருவள்ளுவர் விழுப்புரம் புதுக்கோட்டை சிவகங்கையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆர்டி டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா எஸ்சியில் மட்டும்தான் கிடக்கு. அரியலூரில் கிடக்கு. செங்கல்பட்டு கிடக்கு. கோயம்புத்தூர் கிடக்கு. அடுத்து கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கேண்டிடேட் கிடக்கு. தருமபுரி கள்ளக்குறிச்சியில் கிடக்கு. காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி கிடக்கு. மதுரை எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மட்டும் கிடக்கு. நாமக்கல் நாகப்பட்டினம் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பட் சேலம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் நீலகிரி தேனி ஃபுல்லாக ஆர்டி டிபார்ட்மெண்ட்டு தான். எஸ்சிலையும் எஸ்டிலையும் இங்கே மட்டும்தாங்க கிடக்கு. அடுத்து பிசிஎம்மில் அவ்வளோதாங்க கிடக்கு. திருவள்ளுவர் தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி திருப்பத்தூர் திருப்பூர் வேலூர் விருதுநகர். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் அது பிசிஎம்மில் மட்டும் கிடக்கு. சேல்ஸ் டேக்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரலில் கிடக்கு. சேல்ஸ் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கிடக்கு. டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் வெல்ஃபேர் அந்த இது கிடக்கு. இந்து சமய அறநிலைத்துறை முடிஞ்சு. லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் கிடக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷன் கிடக்கு. டெக்ஸ்ட் புக் டிபார்ட்மெண்ட் கிடக்கு. அடுத்து தமிழ்நாடு கார்ப்பரேஷன் டெவலப்மெண்ட் உமன் அதுவும் கிடக்கு. வாட்டர் சப்ளை அண்டு ட்ரைனேஜ் போர்டு டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டு மெரிடைம் போர்டு சர்வே அண்டு லேண்ட் ரெக்கார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஜியாலஜி அண்ட் மைனிங் வெல்ஃபேர் டிஃபண்டேபிள்
ஸ்டேஷ்னரி அண்டு பிரிண்டிங் எல்லா இதுலேயும் கிடக்கு. அடுத்து இண்டஸ்ட்ரி அண்டு காமர்ஸ் எல்லா இதுலேயும் கிடக்கு. பப்ளிக் லைப்ரரி எல்லா கேட்டகரிலையும் கிடக்கு. ஆதி திராவிடர்னு கிடக்கு. ஹிந்து ரிலீஜன் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் எஸ்சியில் கிடக்கு. எஸ்சியில் அப்படியே கிடக்குங்க. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அது எல்லாத்துலேயும் இருக்குது. ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் திருவண்ணாமலையில் கிடக்கு. ஆர்டி டிபார்ட்மெண்ட் கன்னியாகுமரி, விழுப்புரம். வேறு ரிஜிஸ்ட்ரேஷன் கிடக்குங்க. எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்றே இருக்குங்க. டிரான்ஸ்போர்ட் அதே மாதிரி வந்து எஸ்சியில் கிடக்கு, எஸ்டி கிடக்கு, எஸ்சிஏ, பிசிஎம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் ஃபாரஸ்ட் அப்படியே கிடக்குங்க. அடுத்து ஸ்கூல் எஜுகேஷன் அதே மாதிரி எல்லா இதுலேயும் கிடக்கு. அடுத்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கோர்ட்டும் எடுத்துட்டாங்க. அரியலூர், சேலம், சிவகங்கை, திருவாரூர், புதுக்கோட்டை, தேனி, மதுரை கூட கிடக்குங்க. மதுரை, கடலூர், நாமக்கல், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவள்ளுவர், திருநெல்வேலி, செங்கல்பட்டு, வேலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மயிலாடுதுறை. இது ஃபுல்லாக டவுன் பஞ்சாயத்து வருதுங்க. டவுன் பஞ்சாயத்து பார்த்திங்கன்னா பிசியில் கிடக்கு, ராணிப்பேட்டில் கிடக்கு, திருவாரூர், திருப்பூர், தேனி, தருமபுரி, தஞ்சாவூர், நாமக்கல், திண்டுக்கல், ஈரோடு, மதுரையில் இல்லை, சிவகங்கை இல்லை, சேலம், விருதுநகரில் கிடக்கு, நீலகிரி, கோயம்புத்தூர், ராமநாதபுரம். அடுத்து எஸ்டிஏடி கிடக்குங்க. எல்லாத்துலேயும் எஸ்டிஏடி கிடக்கு. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கிடக்கு. வேலூர் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கும் வலிச்சு எடுத்திருக்காங்க. அர்பன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் போர்டு கிடக்கு எல்லாத்துலேயும். அதுக்கடுத்து ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் கிடக்கு. ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கிடக்கு. ஹவுசிங் போர்டு கிடக்கு. மெடிக்கல் பிளாட்ஃபார்ம்ஸ் கிடக்கு. பவர் ஃபினான்ஸ், கவர்மெண்ட் ப்ளீடர், சுகர் கார்ப்பரேஷன், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கன்னியாகுமரி, டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், கோர்ட்டு கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட், திருப்பூர், விழுப்புரம், விருதுநகர், திருப்பத்தூர், தருமபுரி. இன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், சென்னை ஜுடிஷியல் கோர்ட், தமிழ் டெவலப்மெண்ட், ஆதிராடர் ஹவுசிங், தாட்கோ, டவுன் பஞ்சாயத், ஜேஏ, நாகப்பட்டினம், கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்டு, டவுன் பஞ்சாயத் தென்காசி. அடுத்து பார்த்திங்கன்னா பில் கலெக்டர், அர்பன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் போர்டு, அதில் பில் கலெக்டர். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4, ஹிந்து ரிலீஜன் சேரிட்டபிள் என்டோமெண்ட் அந்த இதில். அடுத்து விஏஓ பார்த்திங்கன்னா பிசிஎம்லேயும் எஸ்சிஏல மட்டும்தாங்க கிடக்கு. அதை தவிர்த்துட்டு எஸ்டிலையும் கிடக்கு 1-2. மற்ற எல்லா கேட்டகரியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. விஏஓ. அடுத்து ஃபாரன் சயின்ஸ் வந்து எல்லாத்துலேயும் கிடக்கு. கோஆப்ரேட்டிவ் சேல்ஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன், அசிஸ்டன்ட் சேல்ஸ் உமன் இன் தமிழ்நாடு ஹேண்ட்லூம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்ப்பரேஷன், கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்,
மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன், ரெக்கார்டர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட், தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க், ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் அதுவும் கிடக்கு. ஜூனியர் அசிஸ்டன்ட் கமிஷனரேட் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், சென்னையில் உள்ள ரெவன்யூவோட ஹெட் ஆஃபீஸ். கடைசி தென்காசி. டோட்டலாக பாருங்கள், டோட்டலாக எஸ்சியில் வந்து ஜென்ரலில் 424 இருக்குது, உமனில் 96 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 55, உமன் பிஎஸ்டிஎம் 22 கிடக்கு. எஸ்டி பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 129, உமனில் ஒரு 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6, உமன் பிஎஸ்டிஎம் 3. அடுத்து பிசியில் ஜென்ரல் 193, உமனில் ஒரு 80, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 48, உமன் பிஎஸ்டிஎம் 16. எம்பிசி சொன்னது தான் எம்பிசி, இப்போ தான் பிசியில் 257 ஜென்ரல் கிடக்கு, உமனில் ஒரு 109 கிடக்கு. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 64, உமன் பிஎஸ்டிஎம் 21 கிடக்கு. ஜென்ரலில் 240 கிடக்கு, உமனில் 82 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 66, உமன் பிஎஸ்டிஎம் 19. அதே மாதிரி பிசி எஸ்சிஏ ஜென்ரல் 50, உமனில் ஒரு 20, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 17, உமன் பிஎஸ்டிஎம் 16. பிசிஎம் ஜென்ரலில் 86, உமனில் ஒரு 39, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 21, உமன் பிஎஸ்டிஎம் 77 தான் கிடக்கு. ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் வந்தேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க, இல்லைனா நிப்பாட்டி வச்சு கூட பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.